இந்த ஒரு ஃபேஸ் ஸ்க்ரப் இருந்தால் போதும் உங்கள் ஸ்கின் ஏஜிங்கை வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி உங்கள் முகத்தில் இருக்க சுருக்கத்தையும் ஃபைனன்ஸை ரெடியூஸ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து நேச்சுரலாக க்ளோயிங்காக வச்சிருக்க மாதிரி ஒரு சூப்பரான ஃபேஸ் ஸ்க்ரப் எப்படி ரெடி பண்ணா இந்த வீடியோ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு க்ளீனான பவுலை எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் அரிசி மாவு வந்து ஆட் பண்ணுறேன். அரிசி மாவு வந்து நான் ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நம்ம முகத்தில் இருக்க சுருக்கத்தையும் ஃபைலன்ஸை ரெடியூஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னை வந்து லைட்டன் பண்ணதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஓட்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். ஓட்ஸ் வந்து நான் ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நம்ம முகத்தில் இருக்க ஆக்னி டார்க் ஸ்பாட்ஸை ரெடியூஸ் பண்ணி நம்ம ஸ்கின் டோனை இம்ப்ரூவ் பண்ணதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக காய்ச்சாத பால் வந்து நான் ஆட் பண்ணுறேன். பால் வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நம்ம முகத்தில் இருக்க ஓப்பன் போர்ஸை டைட்டன் பண்ணி நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக வச்சுருக்கோம். உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா கிளியர் ஸ்கின்னை வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த 3 இன்க்ரீடியன்ஸுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ணிக்க பாலும் ஓட்ஸும் நல்லா ஊறி நல்லா ஸ்மூத் பேஸ்ட் வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ் ஸ்க்ரப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து எப்படி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணணும்னா ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேஸை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த ஃபேஸ் ஸ்க்ரப்பை உங்கள் ஃபேஸை நெக் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா சர்க்குலர் மோஷனில் ஜென்டலாக மசாஜ் பண்ணுங்கள். மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. 10 மினிட்ஸ் கழிச்சு உங்கள் ஃபேஸை வந்து நார்மல் தண்ணி வச்சு வாஷ் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்கின் பார்த்தா தெரியும். உங்கள் ஸ்கின் வந்து ரொம்பவே சாஃப்டாகவும் நல்லா ப்ரைட்டாகவும் தெரியும். இந்த ஃபேஸ் ஸ்க்ரப்பை நீங்கள் வீக்லி 1 or 2 டைம்ஸ் மட்டும் யூஸ் பண்ணால் போதும். அதுக்கு மேலே வந்து யூஸ் பண்ண தேவையில்லை. இந்த ஃபேஸ் ஸ்க்ரப்பை நீங்கள் யூஸ் பண்ணனால உங்கள் முகத்தில் இருக்க டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை லைட்டன் பண்ணதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஸ்கின் ஏஜிங்கை வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும். உங்கள் முகத்தில் இருக்க சுருக்கத்தையும் ஃபைலன்ஸையும் ரெடியூஸ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக வச்சுருக்கோம். உங்கள் ஸ்கின்னை நல்லா ஹெல்த்தியாகவும் க்ளோயிங்காகவும் வச்சுக்கிறதுக்கு இந்த ஃபேஸ் ஸ்க்ரப் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஃபேஸ் ஸ்க்ரப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஃபேஸ் ஸ்க்ரப்பில் பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் ஆட் பண்ணியிருக்கனால ஓட்ஸ் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப ஆஷாக இருக்காது. அது ரொம்பவே மைல்டாக தான் இருக்கும். அதனால் சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கவங்க கூட தாராளமாக இந்த ஃபேஸ் ஸ்க்ரப்பை யூஸ் பண்ணலாம். எல்லா ஸ்கின் டைப் இருக்கவங்க தாராளமாக இந்த ஃபேஸ் ஸ்க்ரப்பை வந்து யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக